வணக்கம் and welcome to the show Chai with Celebrity with me Pavitra. மக்களே இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு அமேசிங் சிங்கர் அண்ட் ஆக்டர் வந்திருக்காரு. சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ்லாம் நம்ம தமிழ் சினிமால கொடுத்திருக்காரு. நான் சில பாடல்கள்லாம் பாடி காமிக்கிறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, அதுக்கப்புறமா பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், அதுக்கப்புறமா முதல் முதலாய் ஒரு மெல்லிய சந்தோஷம் ஒன்று, இந்த மாதிரி ஏகப்பட்ட சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்திருக்காரு. அண்ட் ரீசெண்டா ரிலீஸ் ஆன கோட் படத்துலயும் வந்து ஒரு அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. லெட்ஸ் வெல்கம் தி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சிங்கர் யுகேந்திரன் வாசுதேவன். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி பிக் கங்க்ராச்சுலேஷன் சார். டபுள் தமாக்கா வீக்கா உங்களுக்கு போயிட்டு இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து கோட் ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து வேற லெவல் ரோல் நடிச்சிருந்தீங்க. அப்படியே வில்லன் மாதிரி அப்படியே வந்துட்டு அந்த கேமியோ பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. திருப்பி ஒரு கம்பேக் மாதிரி இருந்தது. அப்படியே வந்து இந்த வாரம் பார்த்தோம்னா மனசுல ஆயோ. ஸோ சாரோட வாய்ஸ் வந்து திருப்பி கேட்கும் போது, நம்ம மலேசியா வாசுதேவன் சாரோட வாய்ஸ் கேட்கும் போது அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எப்படி இந்த வீக் உங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு? கோட் மட்டும் வரும்னு தெரியும், பட் ஆனால் மனசுலாம் இப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ இட் வாஸ் அ ட்ரீட் ஆக்சுவலாக. உண்மையிலேயே வந்து ஒரு கோட் வந்து இட் வாஸ் அ கம்பேக்ன்றதை விட லைக் வெங்கட் பிரபு படத்தில் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறேன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் ஆஃப்டர் லைக் ஐ திங்க் 15-16 இயர்ஸ் ஆயிடுச்சு திருப்பாச்சி வந்து நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் விஜயோட ஒரு காம்பினேஷனில் திருப்பியும் நடிக்கிறோன்னும் போது இட் வாஸ் ஃபன். ஸோ அதுதான் டபுள் ட்ரீட்டாக அங்கே இருந்துச்சு. அண்ட் மனசிலாய வந்து இட் வாஸ் இமோஷனல் ஃபாஸ் ஆக்சுவலி, பிகாஸ் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு 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 நம்ம அந்த ஒரு காலத்தில் இருக்கோன்றதை யோசிச்சு பார்க்கும்போது சரி, ஒரு சைடில் வந்து பயமாகவும் இருக்குது, பட் அதே சமயத்தில் ஒரு சைடில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேரோட வாய்ஸஸ் நம்ம இனிமேல் திருப்பி கேட்க முடியாதுன்னு நினச்ச வாய்ஸஸ்லாம் கூட இனிமேல் நீங்கள் கொண்டு வர முடியும். அண்ட் ஆஃப்டர் கோட் நீங்கள் வந்து யாரை வேணாலும் திருப்பி நடிக்க வைக்க முடியுன்ற ஒரு டிஏஜிங் அது இதுன்னு வந்து பண்ணதுனால இட்ஸ் லைக் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ. ஸோ இதெல்லாமே கலந்து ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் தான் ஆக்சுவலாக. இமோஷனல் சந்தோஷம் எவ்ரிதிங் மிக்ஸ் தான். வாவ், சூப்பர் சார். ஸோ கோட்டும் இருக்கு, மனசிலாயும் இருக்கு. கோட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படி இருந்துச்சு சார் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரிசப்ஷன்லாம் பார்க்கும்போது, இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது? ஏன்னா ட்ரெய்லரில் உங்களை பார்க்கல, எந்த அந்த ஷார்ட் கிளிப்பிங்ஸ்லையும் உங்களை பார்க்கல. திடீர்னு பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஷாக், என்னப்பா லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக லைக் நான் 15 இயர்ஸ் ஆயிடுச்சு மீடியா விட்டு போய், பிகாஸ் ஐ வாஸ் லிவிங் இன் சிங்கப்பூர் வித் மை ஃபேமிலி. அதுக்கப்புறம் திருப்பியும் லைக் 2017 வி ஷிஃப்டட் டு நியூசிலாந்து. ஸோ இப்போது சார் அங்கே போயாச்சு. 8 இயர்ஸாக இருந்தேன், நியூசிலாண்டில் இருக்கேன். அண்ட் பெரிய பையன் வந்து விசாஷன், அவர் வந்து 21 ஹி கிராஜுவேட்டட். ஸோ அவர் என்வாயர்மெண்டல் சயின்ஸ் அண்ட் பயாலஜி பண்ணார். ஸோ கிராஜுவேட் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ ஏதோ ஒரு இப்போ ஹி வாண்ட்ஸ் டு டூ மாஸ்டர்ஸ். ஸோ ரெண்டாவதும் வந்து இஸ் 20. ஸோ அவரும் ஐடி இப்போ வந்து இஸ் இந்த ஃபைனல் இயர். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் தான் 11. ஸோ எல்லாரும் ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் டவுனாக இருக்காங்க. அண்ட் ஒய்ஃபும் பிஹெச்டி பண்ணுறதுக்காக தான் ஷீ மூவ்ட். நாங்கள் அப்படி தான் மூவ் பண்ணோம். அதுக்காக மூவ் பண்ணோம். அது பிஹெச்டின்னு ஒரு சாக்கு சொல்லி நாங்களாம் நியூசிலாந்து போயிட்டோம். ஸோ நியூசிலாந்து போயிட்டு இப்போ ஓரளவுக்கு செட்டில்டாக இருக்கேன். சரி, திருப்பியும் ஒரு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் வந்து கஸ்டடியில் பண்ண வேண்டியது பிரபுவோட. பட் கஸ்டடியில் பண்ணும் போதும் எனக்கு ஒரு சில காரணங்கள்னால எனக்கு சில ஷோஸ் ஏற்கனவே கமிட் பண்ணதுனால என்னால் டேட் கொடுக்க முடியல. அப்போ சொன்னா, டே போடா, இப்போ நீ கூப்பிடல சொன்ன, கூப்பிட்டு நீ பண்ணலையடா அப்படின்னா, சரிடா பரவாயில்ல பாப்பா அடுத்தது பார்த்துப்போம் அப்படின்னு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு மாநாட்டில் கூப்பிட்டான். ஸோ மாநாட்டில் கூப்பிடும் போதும் என்ன ஆச்சுன்னா இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. அப்போது நான் வந்து இளையராஜா சார் ஷோவில் வந்து இப்போ பாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த டீமில் இருக்கனால நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான். எதாக இருந்தாலும் அந்த டேட் எல்லாம் அவர் கொடுத்துட்டு தான் மற்ற டேட்ஸ் எல்லாம் பிரிப்போம் நாங்கள். ஸோ அப்போவும் மாநாட்டில் பண்ணும்போதும் திருப்பியும் இதே பிரச்சனை ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா நான் ராஜா சார் ஷோக்கும் போகல. லாஸ்ட் மினிட்ல அது எனக்கு போக முடியல. அப்ப இங்கேயும் வந்து வேற யாரோ போட்டுட்டாங்க. அப்ப வந்து அப்ப வந்து சொன்னேன், டே மச்சி அது இல்ல போடா, அது யாரோ போட்டோம்டா, தெலுங்கு ஆர்டிஸ்ட் யாரோ போட்டோம், வீடு பரவாயில்ல அடுத்து எதாவது பார்த்துக்கலாம். சிவாவோட ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்குது, சிவகார்த்திகேயனோட. அது உங்க ஊர் பக்கத்துல தான் செய்யறோம், ஆஸ்திரேலியால தான் செய்யற மாதிரி இருக்கு, நீ அங்கிருந்து வந்துரு அப்படிலாம் அப்படி சொல்லி முடிச்சாச்சு. ஸோ கோட் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி கோட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கியா விஜய், இது நானும் நடிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு, வேணா ட்ரை பண்ணி பாடுறானே. இல்லைடா எல்லா கேரக்டரும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஏன்னா மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு மாதிரி ஒரு பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி
எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டான். சரி ஓகே இதுவும் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஒரு 2 வீக்ஸ் அப்படியே விட்டு அப்புறம் திடீர்னு அவனே ஃபோன் பண்ணி சொன்னான், அந்த மாதிரி இல்லைடா ஒரு ரோல் இருக்குது நீ பண்ணு, ஆனால் வந்து ஃபுல்லாக இருக்காது, ஆனால் நீ படத்தில் தெரியுவ, ஆனால் வந்து நீ நினைக்கிற மாதிரி ஒரு திருப்பாச்சிலையோ இல்லை யூத்லையோ நீ பண்ண விஜய்க்கு ஆப்போசிட்டாக டேரெக்டாக நீ வந்து வில்லனா பண்ண மாதிரி இதில் பெருசாக இருக்காதரா, அது சொல்லிடுறேன் அப்படி. சரிடா பரவாயில்ல உன் படம் விஜயோட பண்ணுறோம் படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஒத்துக்கிட்டேன். ஓகே, கதையெல்லாம் கேட்கவே இல்லை, ஒன்றுமே கேட்கல. இல்லை அது ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் தான், நீ வந்து அந்த ஒரு வில்லன் கேங்கோட தான் இருப்ப, உனக்கு ஓரளவுக்கு தெரியற மாதிரி இருக்கும் அப்படின்னா சரி ஓகே, ஒரு சாங் வேற இருக்கு அப்படின்னு சொன்னா சரி ஓகே, சரி அப்படியே ஓகேன்னு சொல்லி போயிட்டோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே சாங் தான் ஷூட் பண்ணாங்க, மட்ட சாங் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணது. ஒரு எனர்ஜி அப்பயே வந்து நல்லா ஏத்திருப்பாங்கல்ல ஒரு வைப். அப்பதான் அங்க போய் அப்பதான் விஜய் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆஃப்டர் 15 இயர்ஸ் மீட் பண்றேன். ஏன்னா இடையில எங்கேயுமே நான் மீட் பண்ணல அவரை, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அதுவே ஒரு பக்கம் திருப்பியும் எப்படி ரிசப்ஷன் எப்படி இருக்கும், அவர் பாப்பாரா பேசுவாரா, நம்மள திருப்பி அப்போ இருந்த மாதிரி இப்ப பேசுவாரான்ற ஒரு தாட்ல இருந்துச்சு. ஏன்னா நான் 15 இயர்ஸ் திருப்பாச்சி சொல்லும் போது அவர் ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு, இப்ப வேற லெவல்ல இருக்காருல்ல. ஸோ அது அரசியல் வேற இப்ப போறாருனோ, அப்ப டோட்டலா வேற லெவல்ல இருக்கும்போது நம்ம கிட்ட நெருங்க விடுவாங்களா, போக முடியுமான்ற ஒரு தாட் இருந்துச்சு. சரி போவோம், நம்ம போவோம், ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேணாம், சும்மா ஜாலியா போவோம், ஷூட்டிங் போற மாதிரி போவோம், நடந்தா சந்தோஷம், நடக்கலன்னா அதை பத்தி யோசிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் போனப்போ அவர் அந்த மாதிரி நடந்துக்கல. அவர் போனோடனே பார்த்துட்டு டக்குன்னு வந்து ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ அப்படின்னோடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க, ஓ ஞாபகம் வச்சிருக்காருன்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து எப்படி நாங்கள் வந்து முதல்ல எங்கே விட்டோமோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஹி கண்டினியூட் வேர் வி லெஃப்ட். அந்த திருப்பாச்சியில் எப்படி பேச ஆரம்பிச்சாரோ அதை விட ஜாஸ்தியாக நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இட் வாஸ் ஃபன். அவரோட ஒர்க் பண்ணுறது எப்பவுமே ஃபன் தான் விஜயோட. அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னும் லைக் அவரோட க்ளோஸ்னஸ் ஜாஸ்தியாச்சு, பாண்டிங் ஜாஸ்தியாச்சு. நிறைய பேசணும், அரசியல் பத்தி பேசினாரு, நான் கேட்டேன், நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாரு, மியூசிக் பேசுவாரு, அரசியல் பேசுவாரு, ஃபேமிலி பத்தி பேசுவாரு, பழைய போட்டோலாம் அப்படி காட்டினேன் பாருங்க, திருப்பாச்சியில் நம்ம எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு. அவர் பார்த்துட்டு ஆமாம்ல அப்படின்னு சொல்லி இப்படி ஜூம் இன் பண்ணி ஐயோ 2 பேரும் வேற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்னாரு. ஸோ இட் வாஸ் ஃபன். ஸோ அது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் அந்த படம் எனக்கு வந்தது. அதுக்கு நான் ஆக்சுவலாக பிரபுக்கு தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம பண்ணும்போது யாருமே டக்குன்னு இட்ஸ் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராச் மாதிரி தான். நம்ம ஒன்ஸ் மீடியா விட்டு போயிட்டா எப்பவுமே நம்ம வந்து நம்ம முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம முகத்தை பார்த்துட்டே இருந்தா தான் ஞாபகம் இருக்கு, இல்லைன்னா மறந்துடுவாங்க. ஒரு 1 month 2 monthsனாலே மறந்து போயிடுவாங்க. அதுவும் நீங்க பக்கத்து ஸ்டேட்லாம் கூட போல, கண்ட்ரி விட்டே போயாச்சு. வரைபடத்துல கீழே இருக்கு, ஆக கீழே இருக்கிற ஒரு கண்ட்ரில இருக்கிறேன். அதனால எப்பவுமே சொல்லுவாங்க அவுட் ஆஃப் சைட் என்னமோ சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் மைண்ட் அவுட் ஆஃப் சைட் என்னமோ சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ யோசிச்சேன் சரி சான்ஸ் கொடுத்தது நமக்கு, எனக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இதுலேருந்து எத்தனை படம் வரும் அதெல்லாம் தெரியாது, பட் நம்ம ஒரு பெரிய படத்தில் இருப்போன்ற ஒரு தாட்டில் தான் கோட் பண்ணுது. இட் வாஸ் ஃபன். இதை வச்சுட்டு நாங்கள் ரஷ்யா போனோம், ஸ்ரீலங்கா போனோம். ஸோ இட் வாஸ் நைஸ். ரஷ்யாலலாம் இட் வாஸ் நைஸ். ஆஹா சூப்பர். அதே மாதிரி இந்த லுக் பத்தி கேட்டே ஆகணும். படத்துல ஸ்வாகான வில்லனா இருந்தீங்க. அந்த என்ட்ரியே வந்து ஒரு சண்டையில தான் வந்து அப்படியே நீங்களும் வருவீங்க. அதுவும் யூத் விஜய், நம்மளோட இளைய தளபதி விஜயா அவரோட வந்து ஒரு பேரா இருந்தீங்க. நல்லா இருந்தது அந்த ஹேர் ஸ்டைல், அந்த ஸ்வாக்லாம் வந்து வெங்கட் பிரபு சார் சொல்லிட்டாரா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வாகான வில்லனா, ரஷ்யன் தமிழ் வில்லனா இருக்கணும் அப்படி. இல்ல ஆக்சுவலா தமிழ்னே சொல்லல, வந்து ஒரு மாதிரி ஒரு ரஷ்யால இருக்கிற ஒரு கைடா நான் தமிழ் மாதிரி இருக்க வேணாம், தமிழ் ஸ்டைல்ல இருக்க வேணாம், வேற ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராம்பாலோட ஒரு லுக் இருக்கு. சமீபத்தில் அவர் அந்த மாதிரி ஒரு ஒயிட் ப்ளீச் பண்ணிட்டு தாடி மட்டும் பிளாக் வச்சு ஒரு ஃபோட்டோ இருக்கு. அதை எனக்கு அமிச்சா மச்சி இது பண்ணலாமா அப்படின்னு. ஓகேடா பண்ணலாம். ஏன்னா நான் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து என்னோட எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே மாதிரி இருக்கவே மாட்டேன். எல்லா படத்துலையும் ஐ ட்ரை டு லுக் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவேன், கலர் மாற்றுவேன், முடி ஸ்ட்ரைட் பண்ணுவேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன், தாடி இப்படி வைப்பேன் இப்படி வைப்பேன், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பட் சமீப காலமாக ஐ ஜஸ்ட் இதுதான் என்னோட லுக்கு. பீனி முடி போயிடுச்சுலாம் சொன்னாங்க, முடியெல்லாம் இருக்குதான், அதனால தான் முடியை காட்டுறதுக்காகவே நான் வந்து அந்த பீனி போடாமல் ஃபர்ஸ்ட்லலாம் வந்து அந்த ஹேர் வச்சு நடிச்சேன் நான். ஸோ இது லுக்குன்னு ஓகே ஃபைன் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராசஸ் அது ஆக்சுவலா. அதனால முடி ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அந்த முடியினால. ஏன்னா கேட்கலாம்ல சார், எனக்கு ஒரு டிஏஜிங் பண்ணி நானும் வந்து யூத் விஜயோட நானும் வந்து யூத் விஜய்க்கு தான் வந்து அந்த தாடிலாம் கலர் பண்ணி ஒயிட் பிளாக் பண்ணிட்டு மோகன் சாரோட அந்த பையனை கடத்துறதுக்கு ஒரு சீன் எல்லாம் வரும்போது நாங்கள் வருவோம். அப்பெல்லாம் அதுக்காக தான் அது மட்டும் பிளாக் பண்ணோம், கலர் பண்ணோம். பட் அவன் சொன்னான் அந்த மாதிரி லுக் வச்சுக்கலாம்னு சொன்னோன்னா ஓகே ட்ரை பண்ணோம். இங்கே தான் வந்து சென்னை வந்துட்டு தான் நான் ட்ரை பண்ணேன், கலர்லாம் மாற்றிட்டு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு.
அண்ட் விஜய் கேட்டார், அண்ணா உங்கள் முடியாண்ணா நீங்களே பண்ணீங்களா எப்படிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் தொட்டு பார்த்தாரு. முடி போயிருவேன் அதே ஆயிடுமேண்ணா அப்படின்னு. பரவாயில்ல உங்கள் படம் பிரபு படம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஜாலி பண்ணார் சார். அதெல்லாம் எவ்ரிடே பண்ணுவார். நான் என்ன பண்ணேன், வெளியில் போகும்போது யாருக்கும் லுக் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தொப்பி போட்டுகிட்டே போவேன், இந்த பீனி போட்டே போவேன். இப்போ ஒரு நாள் ஒரு டின்னர் கூப்பிட்டாரு, ஒரு 3rd 4th டே நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். ஷூட் முடிஞ்சப்பறம் நான் வாங்க நம்ம எல்லோரும் டின்னர் சாப்பிடணும்னு சொல்லி நானும் பிரபு பிரசாந்த் எல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்போ காரில் போயிட்டு ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் போய் இறங்கும்போது நீங்கள் நம்மளோட தானே இருக்கீங்க, ஏன் தொப்பிலாம் போட்டுருக்கீங்க, கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொப்பியில் கழட்டி விட்டார். இல்லை நான் அந்த முடியல ஒரு மாதிரி நம்ம தானே பார்க்குறோம், ஏன் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டார். அப்படின்னு சொல்லிட்டு முடியல சரி பண்ணி விட்டு இதெல்லாம் செஞ்சார். ஸோ அதாவது வெளியில் நம்ம பார்க்குறது வந்து வேற மாதிரி தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்களால அது அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஈஸியாக இருக்க முடியாது. பட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கும்போது நல்லா ஃபன், பயங்கர ஃபன் பண்ணுவார். அம்மா நல்லா வெங்கட் பிரபுலாம் போட்டு செம்ம கலாய்ச்சாரா. டேய் என்னடா நீ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு படத்துல கூட நடிக்க வைக்கல, ஒரு ஏன்டா நடிக்க வைக்கல கேட்டாரு. அதான் நான் கோட்ல நடிக்கிறேன். டே கோட்டெல்லாம் நீ சொல்லாத, எனக்கு கூட ஒரு 4 படம் நடிச்சிட்டாரு, உன் கூட ஏன் நான் எத்தனை படம் நீ நடிக்க வைக்கல அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கேள்விக்கிட்டேன். அது வந்து நான் டேய் இப்படியே பேசுறேன், நல்லா நடிக்கிறடா நீ அப்படின்னு அப்படி சொல்லி ரொம்ப கலாய்ச்சி ஜாலி பண்ணுவார். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். மனசுல ஆய்வு பத்தியும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி அவளா காத்துட்டு இருக்கு. ஆரம்பிச்சலாமா டீ பார்ட்டி? ஆரம்பிக்கலாமே. நீங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு நியூசிலாந்துல இருந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க. அங்கெல்லாம் வந்து நம்ம டீ எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. இப்ப மசாலா டீ எல்லாம் இருக்கு, மசாலா டீ ஜிஞ்சர் டீ எல்லாம் இருக்கு. அப்ப உங்களுக்கு வித்தியாசமா நாங்க செஞ்சா மாச்சா சைனா ஜப்பான்ல இருந்து எல்லாம் இறக்குமதி பண்ணிருக்கோம் சார். உங்களுக்கு எந்த டீ வேணுமோ நம்ம சர்வ் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிற மாதிரி 2 இருக்கே. ஆமா, எனக்கு இந்த செஞ்சு வச்சுக்கிற மாதிரி செய்யற டீயா தான் இருக்கும் போல இருக்கு. சரி அதே ட்ரை பண்ணுவோம். செஞ்சாவே ஆரம்பிக்கலாமா? முதல்ல அதை முடிச்சிடலாம்ல. ஓகே சார். 200 சார். ஐயோ இல்லையே, பரவாயில்ல அப்புறமா ஜிபே பண்ணிக்கலாம். நீங்க செஞ்சா டீ உள்ள செஞ்சா டீ இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனா டொன்டோடாயின் அது என்னது? செஞ்சா டீ உள்ள காசு பணம் துட்டு மணி. ஓஹோ. சோ இத பேஸ் பண்ணி நான் கேள்வி கேட்பேன். நீங்க டக்குன்னு பதில் சொல்லணும், இல்ல அந்த பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும் சார். அட பாவிகளா, இதெல்லாம் சொல்லவே இல்லையே எனக்கு கூட்டிட்டு வரும்போது. ஆமா, சோ இத பேஸ் பண்ணி நான் 2 கேள்வி கேட்பேன். ஓகேவா? சரி. சிங்கரா நீங்க வந்து பிளேபேக் சிங்கரா வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ, ஆக்டரா வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ, மியூசிக் டைரக்டரா வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ? ஓகே. ஃபர்ஸ்ட் சிங்கரா வந்து நினைக்கிறேன் லைக் அந்த காலத்துல 1000 rupees அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. என்ன பாடலுக்கு? சின்ன வயசுல நான் ஒரு 10 வயசுல இருக்கும்போது உழவன் மகன் ஒரு படம் வந்துச்சு. அப்போ நீங்கெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க, நீங்க போன ஜென்மத்தில் இருந்திருக்கீங்களா? ஸோ அப்போ வந்து உழவன் மகன்ல வந்து செம்மறி ஆடின்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. ஓகே. அதுல வந்து ஒரு ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு பையனோட குரல் வரும். அதை நான் பாடினப்போ ஆபவனன் ஒரு படம், மனோஜ் கியானோட மியூசிக்ல. ஸோ அந்த படத்துக்கு ஐ திங்க் 500 rupees ஏதாவது கொடுத்துருப்பாங்க. சும்மா பையனுக்கு ஏதாவது கொடுக்கலான்ற மாதிரி சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 500. ஓகே. என்னோட முதல் சம்பளம் வந்து பூவலம் வாசம் வந்து எனக்கு 40,000 rupees. 40,000? ஆமா. ஓகே, நைஸ். நான் நடிச்சதுக்கு 40,000 கிடைச்சு. ஆஹா, சூப்பர். அடுத்து மியூசிக் டைரக்டரா நீங்க வாங்கின அது வந்து பேக்கேஜா தான் பேசணும். ஸோ ஐ திங்க் அப்போ வந்து நினைக்கிறேன் ஒரு 3 lakhs அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லா நாமளே பாட்டெல்லாம் நாங்களே செஞ்சு எல்லாம் கொடுக்கணும். அப்பெல்லாம் அந்த மாதிரி 3 lakhs பேக்கேஜ். அது மாதிரி நீங்க பண்ண படங்கள்லயே நீங்க எதிர்பார்த்ததோட ஜாஸ்தி salary வாங்கின படம்னா எந்த படம்? அப்படிலாம் இல்லை. நான் யூஸ்வலாக வந்து பேமெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருப்பேன். எப்படி கொடுக்குறாங்களோ அப்படியே இருந்துவேன். சில படங்களுக்கு வந்து அவங்களுக்கு நான் வந்து சில படங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்ஷன்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க, பச்சை நிறமேன். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க எல்லாரும் சேர்த்து படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கூட வந்து சரி என்ன முடியுமோ செய்யுங்க அப்படின்னு நான். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா அப்பாவும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக எப்படி என்ன பேமெண்ட்னாலும் பேமெண்ட்டே கொடுக்காம ப்ரோக்ராம் விட்டு ஓடி போனவங்களாம் இருக்காங்க. அப்பாவுக்கு பரவாயில்லப்பா, அவன் கஷ்டம், அவனுக்கு என்னமோ ப்ராப்ளம், பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸோ பேமெண்ட் வைஸ் எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி எக்ஸ்பெக்டேஷன்லாம் மீறி அப்படிலாம் தெரில. அப்படி ஜாஸ்தி பேமெண்ட் வாங்கின படம்னா? ஜாஸ்தி பேமெண்ட்னா நினைக்கிறேன் கடைசியாக நான் விழான்னு ஒரு படம் பண்ணேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதான் ஜாஸ்தி. இப்போ எல்லாம் பயங்கர ஜாஸ்தி வாங்குறாங்க. நான் சொல்றது ஒரு 13 வருஷம் முன்னாடி. சரியா போச்சு, நம்பிடாதீங்க இந்த புள்ள சொல்றதெல்லாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நினைக்கிறேன். அது ஐ திங்க் அபவுட் 5 lakhs ஒன்று வாங்கினேன் அப்போ. 13 years. ஓகே. அடுத்து மாச்சாவா, பிளாக்கா, மின்ட்டா, மசாலா? மாச்சா போயிடலாமா? ஓகே, நல்ல ஒரு விஷயம் வந்திருக்கு. மாச்சா உள்ளே டொன்டடாயின் இப்படி காமிக்கணும். ஓ ஓகே. எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ்.
லவ். ஸோ சொல்லுங்க சார், உங்களோட முதல் காதல். முதல் காதல் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி முதல் காதல் தான். அது ஸ்கூல் படிக்கிற காலத்துல இந்த டீச்சர் மேல அதெல்லாம் இல்ல டீச்சர்லாம் இல்ல, முதல் காதல் இருந்துச்சு. அது அங்கே அது ஸ்கூல் படிக்கிற டைம். ஐ திங்க் இல்ல ஸ்கூல் கூட இல்ல, ஐ திங்க் ஒரு 17-18 இயர்ஸ் இருக்கும்போது இருந்துச்சு. அது ஒரு 6-7 months இருந்துச்சு, அப்படியே போச்சு. ஓகே. ஆமா. ஆனா இப்ப வந்து ஒரு கப்பல் கோல்ஸா பாக்குறது உங்களையும் உங்க வைஃபையும் தான் எல்லாருமே பாக்குறாங்க இந்த சோஷியல் மீடியால. ஆஹா இவ்ளோ கியூட்டா இருக்காங்க, எவ்ளோ இயர்ஸ் டுகெதர் அண்ட் மோர் இயர்ஸ் டு கம்ங்கும் போது ஒரு கப்பல் கோல்ஸா இருக்கீங்க. இவ்ளோ ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நீங்க என்ன ஒரு விஷயம் தான் இதுதான்ப்பா கண்டிப்பா இருக்கணும் எல்லா கப்பல்ஸ்டையும் நீங்க ஃபீல் பண்ணுங்க? ஆக்சுவலா நாங்க ஃபீல் பண்றதுன்றதை விட என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லா ஃபேமிலிலயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதாவது சண்டையே போடாத ஒரு ஃபேமிலி இருக்கவே இருக்க மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டின்னா சண்டை போடணும், போட்டாதான் அந்த அந்யூன்யம் இன்னும் வந்து ஜாஸ்தியாகும். நான் இது சமீபத்துல கூட ஒரு ஏதோ ரீல் ஏதோ ஒன்று வந்துச்சு, அதில் படிக்கும்போது அதில் போட்டிருந்துச்சு. அந்த மெசேஜ் என்ன இருந்துச்சுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றவங்க வந்து சண்டை போடாமல் இருந்தாங்கன்னா அது வந்து பொய், அந்த வாழ்க்கையே பொய்யான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சண்டைன்னு ஒன்று வரணும், அந்த சண்டை வந்தால் தான் வந்து ஒருத்தருக்குள்ளே இருக்கிற அன்பு வந்து இன்னும் வெளிப்படும், இன்னும் நிறைய தெரியும், ஸ்ட்ராங் ஆகும்னு. பட் அதே தான் எங்களுக்கும் சண்டை வரும், நாங்களும் சண்டை போடுவோம், ஒரு நாள் பேசாமல் கூட இருப்போம், அப்புறம் நானே போயிட்டு சாரி ப்ளீஸ் அப்படின்னுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் இல்லைன்னா போய் அவளுக்கு பிடிச்சதை அதை சமைச்சு கொடுப்பேன். ஸோ இது வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். ஸோ அது வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் விஷயமே, வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது நமக்காகன்றதை வந்துட்டும் யோசிக்கணும். அதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா தான் நிறைய பிரச்சனைகள் வரும். கரெக்ட். அதே மாதிரி ஹேமமாலினி மேம் வந்து கோட் படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? கோட் பார்க்கல இன்னும். ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா, ஃப்ராங்கா வந்து இது யாருக்குமே தெரியாது. என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்குற எனக்கு வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அது அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்து உன் கேரக்டர் இல்லைன்னா என்ன சொன்னேன், இல்லை நான் இந்த படத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதில் வந்து இவ்வளோதான் இருக்கும், நான் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. பட் அங்கே நியூசிலாண்டில் இருக்கிறவங்க எல்லாம் போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து மாலினி சூப்பராக இருக்குது, பார்க்கல எனக்கு அவர் சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஐயோ இப்போ தான் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு, இப்போ எப்படி என்ன பண்ணுறது தெரியல, சரி நீ வா வந்ததுக்கப்புறம் பார்ப்பேன்னு. ஸோ ஐ திங்க் இன்னும் ஒரு 1 month வெயிட் பண்ணுவாங்க. உங்க கூட தான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி பசங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்கானுங்க. பிகாஸ் என்னன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ என்ன டேக் பண்ணுறாங்கன்னா என் பசங்களெல்லாம் வேறு டேக் பண்ணிடுறாங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ ஐ டோன்ட் நோ எவ்ரிடே ஐம் கெட்டிங் சோ மெனி என்ன ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் டு ஆஸ்க் தெம் நாட் டு டேக் மீ அப்படின்னு. எனக்கு பெரிய பசங்களாம் அவங்களுக்கு வந்து இந்த சினிமாவே அவங்களுக்கு வந்து நான் வந்து என்ன சினிமாவில் இவ்வளோ நீங்கள் இவ்வளோ பாப்புலரா எல்லாருக்கும் ஒன்று தெரியுமான்றதே வந்து என் பெரிய பையனும் சரி கடைசி பையனுக்கும் தெரியாது. தாத்தாவை பற்றி ஆனால் தெரியும். இல்லை அவர் வந்து இஸ் அ லெஜெண்டரி பிளேபேக் சிங்கர் ஆக்டர்னு தெரியும். பட் என்ன வெளியில் போகும்போதெல்லாம் அங்கேயே நியூசிலாண்ட்லேயே இத்தனைக்கும் சின்ன கம்யூனிட்டி இருந்தாலும் பேசுகிறாங்கன்னு போது என் சின்னது 11 வயசு அது கேட்கும். ஓ அப்படி சொல்லிட்டு ஆச்சா ஐயோ வெரி பாப்புலரா அப்படின்னும். எனக்கு தெரியலடா அப்படி சொல்கிறாங்கடா அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இந்த சினிமாவுக்கும் கொஞ்சம் தூரம் தான். அவங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக பெரிய பையனுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துச்சு, நடிக்க சொன்னாங்க. பட் அவனுக்கு வந்து நோ வே ஐம் நாட் டூயிங் தான். அப்புறம் படத்தில் பாடுறான்னா ஐ வில் டூ மை ஓன் மியூசிக் சொல்லிட்டு அவங்களே சொந்தமாக இங்கிலீஷ்லலாம் பாட்டு பண்ணுவாங்க, ஸ்பாட்டிஃபைல போடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், டே சினிமாவில் பாடலாம், நீ வந்து சிட் ஸ்ரீராம் மாதிரி நீ பாப்புலர் ஆகிடுவடா, நீ ஹேண்ட்ஸமா மாதிரி இருக்க, அப்புறம் பயங்கர இதாகிடும், தட்ஸ் வை ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்றான். எனக்கு வந்து அந்த ஃபேம்லாம் எனக்கு வேணாம். இந்த பாட்டு பண்றது கூட என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஐ லவ் மியூசிக், ஸோ ஐம் டூயிங் திஸ். ஓகே சார் நான் ஸ்பாட்டிஃபைல பண்ணால் என்னை யாருக்கும் தெரிய போகிறது இல்லை, ஏதோ சும்மா ஃபோட்டோ தான் இருக்கும். நான் மியூசிக் வீடியோ கூட பண்ண மாட்டாங்க, சும்மா பாட்டு பண்ணி ஜஸ்ட் அப்படியே போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஃபியூச்சர்ல பார்க்கவே முடியாதா அவங்கள சினிமால ஒரு ஆக்டரா? இழுத்துட்டு தான் இருக்கும், வரும் இந்த ஸ்டார் கிட் அது வரும் ஒரு டேலண்டட் ஸ்டார் கிட் வரும், பாட்டு பாடுவாங்க, நடிக்க வர மாட்டான். அது வந்து கன்ஃபார்மா எனக்கு தெரியும், அவனுக்கு அதுல அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஓகே மியூசிக் டைரக்டரா? அது கூட பண்ணலாம், மேபி இருக்கலாம். ஓகே மூணு பேர்ல யார் வருவாங்க? பையன் வந்து மியூசிக் டைரக்ஷன்ல ரொம்ப அவன் கொஞ்சம் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுவான். பெரியவனும் கொஞ்சம் பண்ணுவான். நான் நிறைய பாடுவேன், நிறைய டியூன்ஸ், நிறைய இங்கிலீஷ் லிரிக்ஸ் எழுதுவான். பட் டோட்டலா சின்னதுதான் அப்பா மாதிரி வருது. ஆக்சுவலா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு 24/7. ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்தா கூட பாடிக்கிட்டே தான் இருப்பாரு. அண்ட் ஹி கோஸ் ஃபார் வோக்கல் கிளாஸஸ் போறான், பியானோ போறான். ஸோ மேபி அவர் கொஞ்சம் ஓகே, அவர் வந்து கொஞ்சம் நம்மளோட அந்த வேகம் இருக்கு, சினிமா அந்த இதெல்லாம் ஃபேம்லாம் அவருக்கு பிடிக்கும் கொஞ்சம். ஓ ஓகே ஐ அம் கமிங் டு இந்தியா அப்படின்னு நான் இப்போ சொன்னேன், 4-5 years போகலான்னு இருக்கேன், நீ வரியா இந்தியாவுக்கு? அங்கே வந்துட்டா ஆனால் அங்கே வந்து ரொம்ப கஷ்டம், வேற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஓகே அவர் சொல்லிட்டு வெல்கம் ஐ ட்ரை அப்படின்னு சொல்லிச்சு. அவர் ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காரு, தெரியல இங்க வந்து அவர் ஏதாவது ஆர்டிஸ்ட் ஆயிடுவாங்க. சூப்பர் சார், நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம் சார். அடுத்ததாக மசாலா ஜிஞ்சர் பிளாக் மின்ட். ஓகே உங்ககிட்டே விட்டுறேன்.
இது என் கை கிட்ட இருக்கு மின்ட். Okay. மின்ட் பாத்துலாமா? புதினா வீட்டில் பிரியாணிக்காக செய்வோம். இதுவும் பிரியாணிக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான். வெங்காயம் வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, உங்க லைஃப்லயே வந்து ரொம்ப எமோஷனல் தருணம், இந்த தருணம் தான்பான்னு ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லணும். லேட்டஸ்டா இப்போ அந்த அப்பா பாட்டு ரிலீஸ் ஆனப்போ மனசுல எமோஷனல். ஆமா, பிகாஸ் நீங்க எடுத்த எல்மர் தான். அந்த லவ்ட் ஒன்ஸ் வந்து பக்கத்துல இல்ல, அம்மா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க, பட் இந்த பசங்க ஒய்ஃப் கிட்ட சி எனக்கு வந்து இப்போ 48, ஐ காட் மேரிட் வென் ஐ வாஸ் 23. 23 ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா I've lived most of my life with my wife. 25 years I've been with my wife. ஸோ அந்த பாண்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அந்த சைடில். ஸோ இது செலிப்ரேஷன் மூமெண்ட்க்கு வந்து பக்கத்தில் இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அண்ட் அப்பாவோட ஞாபகங்கள் ரொம்ப வந்துச்சு. அப்படி தனியாக அப்படியே உட்காந்துக்கும் போது ரொம்ப நேரம், அது ஐ திங்க் அது எவ்வளோ நேரம் கூட தெரியல, ஐ திங்க் ஒரு 1 ஹவருக்கு நான் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா இட் வாஸ் இந்த wee hours for my wife. அது வந்து ஒரு 3-4 o'clock இருக்கும் early morning. ஸோ ஐ கான்ட் கால் ஹர். கூப்பிடலாம், பட் அந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சரி விட்டேன். ஸோ அந்த ஒரு 1 hour 1.5 hours நான் அப்படியே யோசிச்சு அப்பாவோட குரல் திருப்பி அந்த இயர்ஃபோனில் கேட்கும் போது அப்படியே அது அப்பாவோட அப்படியே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அனிருத். உண்மையிலேயே பாராட்டணும். பிகாஸ் இப்போ உள்ள தொழில்நுட்பத்தில் வந்து இப்போ லைக் டெக்னாலஜி இருக்குல்ல வந்து நம்ம வந்து என்ன வேணால் செய்யலாம், பட் அப்பாவோட வாய்ஸை வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் அப்பாவோட சாங்ஸ் இப்போ லேட்டஸ்டாக தான் இருந்துச்சுன்னா அந்த வாய்ஸ் எடுக்கலாம், எதாவது பண்ணலாம். இது வந்து அவர் கடைசியாக பாடினது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹாப்பின்னு ஒரு பாட்டு பண்ணார் தேவன் மியூசிக்கில். பட் அதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் ஒன்று புறப்பட்டது தான் ஐ திங்க் அந்த டைமில் தான் இருக்கும். 97 2000 தான் வந்து ஹி வாஸ் கொஞ்சம் ஆக்டிவாக நிறைய படங்கள் பாடிட்டு இருந்தால். அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அவர்களால் பாட முடியல. ஸோ அதனால் அந்த மாதிரி வாய்ஸஸை வந்து எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படியும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களேன்னு யோசிச்சு அந்த பாட்டு கேட்க இதில் நினச்சேன்ப்பா இப்படியே சொல்லிக்கிட்டேன். நான் இப்போ ஒய்ஃப்கிட்ட சொன்னப்போ அப்புறம் அழுது எல்லாம் பேசணும், ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல, நீங்கள் கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு, நீங்கள் இதெல்லாம் வேறு இல்லை, எங்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, ஸோ அதனால் அப்படி இருந்துச்சு அப்படின்னோடனே அப்புறம் சரி அப்புறம் ரொம்ப நேரம் பேசிவிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பசங்களை எந்திரிச்சிட்டானுங்க எல்லாம். அப்போது எந்திரிச்சோன்னா அவனும் போட்டு காட்டினோன்னா ஓ அப்படின்னு தாத்தா இந்த சாங் கிராண்ட்பா இதெல்லாம் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்பாவோட பாட்டு எப்பவுமே யூனோ லைக் நம்மளோட அதாவது என்ன சொல்கிறது, சுக துக்கம் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்களா, அவங்க பக்கத்தில் இல்லைன்னா அது நமக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கேர் பண்ணணும், யாராக இருந்தாலும் வந்து கேர் பண்ணணும். நானும் சில சமயங்களில் நானும் மிஸ்டேக் பண்ணுவேன், நானும் நிறைய மிஸ் பண்ணுவேன், நிறைய தப்பு பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்து முன்னாடிலாம் யோசிக்க மாட்டேன். ஏதாவது சொல்லிட்டு போயிட்டா கூட, ஒய்ஃப் கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிட்டா கூட ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோம்லாம் யோசிக்க மாட்டேன். அது இப்போ வந்து அது திருப்பியும் என்ன சொல்கிறது, யோசிச்சு பார்க்கும்போது தான் ஐயோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. ஸோ அது ரொம்ப யோசிக்கணும் எல்லாருமே. ஓகே, ஆமாம், ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. செல்ஃப் ரியலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம். தட் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன். சூப்பர் சார். அதே மாதிரியே மனசுலாயோ பாட்டு வந்து ஹவு டிட் இட் ஹேப்பன், ஏன்னா மலேசியா வாசுதேவன் சார் அண்ட் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு ஹிட் காம்போ, எப்போதுமே 80s 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து திருப்பி எப்படி ஹவு டிட் இட் ஹேப்பன், அனிருத் சார் வந்து எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாரு, ஏன்னா நீங்க அந்த வோக்கல்ஸ் பாடி அது ஏஐல வந்து நம்ம மலேசியா வாசுதேவன் சார் வாய்ஸா மாறி இருக்குல்ல. ஸோ ஹவு டிட் இட் ஆல் ஹேப்பன்? ஒரு ஐ திங்க் இட் வாஸ் லைக் ஒரு 4-5 months ago எனக்கு வந்து அனிருத்தோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஓகே, அவங்க வந்து லக்ஷ்மி அக்கா வந்து என்னை வந்து டிவி சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் 98-99 வந்து நான் அப்போ வந்து கொஞ்சம் சீரியல் நடிச்சிருந்தப்போ அந்த வில்லனாக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்க தான். ஸோ அந்த சீரியலில் அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, கூப்பிட்டுட்டு கண்ணா அனி வந்து என்னமோ he wants to do something with you, so he will call somebody, ஸ்ரீனின்னு ஒருத்தர் கால் பண்ணுவார், நீங்கள் என்னன்னு பாரு அப்படின்னா. நான் வந்து நினச்சேன் நமக்கு எதாவது சாங் கொடுக்குறாங்க போல இருக்கு, மெயின் சாங் அப்படின்னு நினச்சிட்டு நான் சந்தோஷமாக வந்து அனி வந்து கூப்பிட்றாங்க, ஏதோ சாங் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் தான் வந்து தெரியும் அது வந்து they wanted to ask permission ஓகே to use அப்பாஸ் வாய்ஸ். ஸோ ஏஐ பண்ண போகிறோம் பிரதர், ஸோ அதனால் அப்பாவோட வாய்ஸ் யூஸ் பண்ணலான் இருக்கும், நீ உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா சரி ஓகே. அவங்க பிரச்சனை தலைவர் அவர் தான் சொன்னார், தலைவர் தான் வந்து மலேசியா சார் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் சொன்னார் அப்படின்னோடனே சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் வாஸ் லைக் ஒரு 1 or 2 months அப்படியே போச்சு. அந்த நெகோசியேஷன்லாம் போச்சு, லீகல் வரணும் அப்படின்னாங்க. ஸோ லாயர் நான் ஃபிக்ஸ் பண்ணோம், இதெல்லாம் போச்சு.
ஏன்னா எதா இருந்தாலும் இப்போல்லாம் வந்து லீகலாக செஞ்சால் தான் பிரச்சனை வராதுல்ல. ஸோ அதனால இப்போவே இந்த பாட்டு போட்டோடனே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, பர்மிஷன் வாங்கினாங்களா, அவங்க என்னமோ அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினாங்களான்னு. சார் நான் எல்லாம் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ இது அந்த ப்ராசஸ் போச்சு. அப்புறம் யார் பாட போகிறான்னு நான் சும்மா கேட்கும்போது, இல்லை அது ஏஐ தான், ஸோ யார் ஒன்றாலும் பாடிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் நானே பாடுறேன், பிகாஸ் அப்பா வாய்ஸ் தான் நான் பாடிட்டு இருக்கேன், I'll just do, நான் பாடுறேன், நீங்கள் ஓகே நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ they went to அனிருத்தன். அனிருத் சொன்னோன்னா அனி என்ன சொன்னேன், ஓகே இல்லை அது இன்னும் சூப்பராக இருக்கும், அவர் குரலே பாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வெறும் அந்த அந்த ஒரு போர்ஷன் தான் நான் பாடியிருக்கேன் ஆக்சுவலாக பாட்டில். கண்ணா பாஸ்ட்டு பாஸ்ட்டு டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டு விட்டா சிக்காதுடா, அந்த அந்த கடவுள் பேரு கலவரம்னு அந்த லைஃப் ஒரு வாட்டிமா லவ் யோர் டியூட்டிமா அதில் அவன் கூட இவன் கூட போய் போட்டிமா நீ உனக்கா நில்லு ஒரு கிடக்கும் தள்ளு மனம் விட்டு மனம் பார்த்தா வண்டர்ஃபுல்லு, அது மட்டும் தான் பாடியிருக்கேன். அப்புறம் மனசுலாயோ அந்த ஹம்மிங் பாடி கொடுத்தேன். பட் அந்த லாஸ்ட் பார்ட் வந்து ஃபுல்லா சூப்பர் சுப்பு அவரே பாடியிருக்காரு. அந்த 6.5 கல் 2 ஒத்திக்கம்மா அதெல்லாம் பக்காவா பாடிடுறேன். அப்படியே சுப்பு பார்க்கும்போது சொன்னேன், அப்படியே அப்பாவோட குரல் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நைஸ் டு ஹியர், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. இல்லை ப்ரோ அது நீங்களே பாடிருக்கலாம், அது நாங்கள் ரேப் தான் பண்ணணும், நான் ஏதோ ரேப் மாதிரி எழுதுனா அது அப்படியே ப்ரோ பிடிச்சிச்சு அப்படியே வச்சுட்டோம், ஸோ அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் இதுதான் ப்ராசஸ். நான் அப்புறம் நியூசிலாண்டில் அங்கே ஸ்டுடியோ புக் பண்ணிட்டு அங்கே கொஞ்சம் அங்கேருந்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். இங்கே பண்ணல, நான் அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணி டைம் டிஃப்ரென்ஸில் எனக்கு நான் இப்படி காலையில் அவங்களுக்கு நான் காலையில் இப்படி மாற்றி மாற்றி டைம் டிஃப்ரென்ஸில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு 1-2 வெர்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பியும் லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிக்கும் போது இன்னொரு வெர்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அடிஷ்னலாக இந்த மனசலாயோ இதெல்லாம் கொஞ்சம் பாடி அனுப்புங்க ப்ரோன்னு சொல்லி அனி எல்லாம் டெக்ஸ்ட்டில் தான் அனியும் நாங்களும் வாட்ஸ்அப்பில் பேசி அப்புறம் பண்ணி தட்ஸ் இப்போ ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. இப்போ ஆமா சூப்பர் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆமா ஆஃப்டர் 27 இயர்ஸ் அந்த வாய்ஸ் கேட்கும்போதே அவ்வளோ சோல்ஃபுல்லா இருக்கு, அவ்வளோ ஒரு மெமரபிள் சாங்கா இருக்கு எல்லாருக்குமே. ஸோ அதே மாதிரி நாங்க இன்னொரு ஒரு விஷயமும் கேள்விப்பட்டோம், ரஜினிகாந்த் சார் நம்ம தலைவர் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாராமே. ஆமா ஆமா, அது என்ன மெசேஜ் சார்? இல்லை ஆக்சுவலாக நான் வந்து அனி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நம்ம இன்னும் மீட் பண்ணல, நீ என்ன சொன்ன நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னோடனே ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படி சொன்னேன். இல்லை ரஜினி சாரும் அப்படியே மீட் பண்ணுறதுக்கு சொன்னீங்கன்னா அவரும் தேங்க் பண்ணிடுவேன் அப்படின்னா ஓகே ப்ரோ ஐல் டூ சம்திங் ஐல் மேக் அரேஞ்ச்மெண்ட் ஐல் லெட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. திடீர்னு கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா ஃபார்வர்டு மெசேஜ் வந்துச்சு, ஏன்னா அனிருத் ஏன் நமக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி நமக்குன்னா யுகேந்திரன் ரஜினிகாந்த் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது. அனி சொன்னார், நீங்கள் அப்பாவோட வாய்ஸ்க்காக ஏஐக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணிங்கன்னு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு. அப்பா என்னோடய ஃபேவரட் சிங்கர், அவர் எனக்கு பாடின பாட்டெலாம் சூப்பர் ஹிட், அவர் வந்து ஒரு நைஸ் ஜென்டில்மேன், நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ, நம்ம பர்சனலாக மீட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ அப்படி சொல்லி ஒரு மெசேஜ் இருந்தார். அதான் சொல்லி எப்போ யோசிச்சாலும் அதான் எத்தனை தடவை யுகேந்திரன் சொல்லியிருக்காரு, ஒரு 4-5 தடவை சொல்லியிருக்காரு. இல்லை சூப்பர். ஆடியோ லான்ச்லயும் மீட் பண்ணிடுவீங்க அப்ப இன்னும் டைரக்ட் தெரியல நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்காதீங்க, அப்புறம் கூப்பிடலன்னா அப்புறம் வருத்தமாயிடும் எனக்கு. எனிவே நீங்க மீட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணீங்கன்னு கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா ஓகேவா? அற்புதம். ஓகே, அடுத்ததாக பிளாக் வேணுமா, மசாலா வேணுமா, ஜிஞ்சர் வேணுமா? ஓகே, இப்போ நம்ம மசாலாவை தான் பேசிட்டு இருக்கோம், மசாலா எடுப்போம். ஓகே, மசாலாக்குள்ளே போயிடலாமா? போச்சு. இஞ்சி ஏதாவது என்னது ரப்பர் எதை அழிக்கணும்னு கேக்குறீங்களா? நான் கூட யோசிக்கல சார், நம்ம ஷோல இது புதுசா ஒரு விஷயத்தை இன்சர்ட் பண்ணிருக்காங்க. சோ ரப்பர் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை லைஃப்ல இருந்து நான் இரேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? நிறைய கோவப்படுவாங்க. அப்படியா? நான் வந்து வெளியில தான் அப்படி பாக்குறதுக்கு அப்படி, வீட்டுல நிறைய ரொம்ப ரக்கெட் ஆமா இல்ல ரொம்ப கோவப்படுவேன், அது என்னன்னு தெரியாது. ஸோ மேபி அதெல்லாம் இரேஸ் பண்ணிடணும் நான். ஓகே ஆமா, ஸோ தவறுகள் நிறைய இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இரேஸ் பண்ணிடணும். நார்மலாக எல்லாரும் ஒரு நல்ல ஹியூமன் பீனாக இருக்கிற மாதிரி 1-2 தவறுகள் இருக்கணும் வாழ்க்கையில். இல்லைன்னா தவறே செய்யலைன்னா அவன் ஞானி தான், அவன் போய் எங்கேயாவது வேலை போய் இமயமலை தான் உட்காரணும். தவறு செய்யாத மனுஷனே கிடையாது, தவறு செய்வாங்க தான். பட் நிறைய தவறுகள் இருக்கு, அதெல்லாமே அழிச்சிடலாம். நான் அழிக்கணும்னு விரும்புறேன். ஓகே, ஆக்சுவலா எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது, இந்த பாவக்காய் ஜூஸ்லாம் வேஸ்டாவே போயிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நொர தள்ளி வேற வருது. அது எப்படியாச்சும் உங்களை குடிக்க வைக்கணும்னு நான் பாக்குறேன், பாப்போம். ஜிஞ்சர் இருக்கு, பிளாக் இருக்கு, எது போலாம் சார்? ஜிஞ்சர் போயிடலாமா? ஜிஞ்சர் உள்ளே பேட்டரி. ஸோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது என்னடா இது வாழ்க்கை நான் யோசிக்கிற மாதிரியே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஒரு லோ ஃபேஸில் இருக்கும்போது யாராச்சும் ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரியாக இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு பூஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து யார் பேட்டரியாக செயல்படுறது? ஒரே ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி தான் இருக்கு எனக்கு, என் ஒய்ஃப் மட்டும்தான். அப்படியா? ஓகே, கண்டிப்பாக. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புலம்புவீங்க? எல்லாத்துக்குமே. அப்படியா?
எப்போது ரொம்ப டவுனாக இருந்தால் கூட ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அந்த குரலை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது முகத்தை பார்க்கணும்னு இல்லை, ஃபோனில் இருந்தவங்க கூட சொல்லுமோ அப்படின்னால என்னாச்சு அப்படின்னு தெரியும். அதுதான் அந்த அந்த பரஸ்பரம். அதாவது 25 years ஆஃப் மேரேஜ் எங்களுக்கு. ஸோ ஷீ நோஸ் வாட் ஐ வாண்ட். ஆனால் எனக்கு வந்து அவளுக்கு என்ன வேணும்னு சில சமயம் கண்டுபிடிக்க முடியாது. பட் அவளுக்கு வந்து எனக்கு என்ன வேணுன்றது பார்க்காமே சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு லவ் இருக்கு. ஸோ அந்த பேட்டரி கண்டிப்பாக ஒய்ஃப் தான். ஆமாம், நைஸ். அதே மாதிரி 4 பேட்டரி சொல்லலாம். 4 இருக்கு சார். 4 பேட்டரி இருக்கு. ஓகே, என் 3 பசங்களா? 3 பையன்கள் இருக்கானுங்க. என் சின்னது இருக்குல்ல, அது வந்து என்ன கவலையா இருந்தாலும் நீங்க அதை பார்த்தா நமக்கு வந்து சார்ஜ் ஏறிடுமா? சார்ஜ் ஏறிடும். வெரி கியூட். சார்ஜ் ஏறி போயிடும். ஸோ அது பேசுற விதம், எவ்ரி சென்டென்ஸ்க்கு வந்து லவ் யூ சொல்லும். ஓ, வெரி நைஸ். இப்போ நீங்க வந்து சாப்பாடு இப்போ கேட்குறோம், டார்லிங் வாட் டைம் யூ வாண்ட் ஈட் அம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே 7:30 அச்சா லவ் யூ அப்படி சொல்லும். இதே அவங்க அம்மாட்ட பேசும்போது ஏதாவது தண்ணி வேணுமாம நோ மம்மி இட்ஸ் ஓகே லவ் யூ அப்படி சொல்லும். ஸோ எல்லாத்துக்குமே அந்த லவ் யூ சொல்லும். ஸோ இது உங்க 2 பேர்ட்ட பார்த்து வந்ததோ லவ் யூ? இருக்கலாம். நாங்கள் வீட்லேயே நாங்கள் 2 பேர் அதான் எங்களை பார்த்தாலே டீனேஜர்ஸ் மாதிரி தான் இருப்போங்க வீட்டில். நாங்கள் அப்படி தான். ஸோ அது சம்டைம்ஸ் கண்ணு திருஷ்டிலாம் படும். அது நிறைய நடக்கும். அதெல்லாம் டச் வுட். ஆமாம், நிறைய நடக்கும். ஸோ அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சண்டை பிரச்சனை இது எல்லாருக்கும் வர்றது தான். பட் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. சூப்பர் சார். அதே மாதிரி அம்மா வந்து அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது மனசுலாயோ பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா? அம்மா வந்து ரொம்ப எமோஷனல். அம்மா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க பார்த்தோன்னே கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கிச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கும்ல. ஆமாம். ஏன்னா இப்போ நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அப்பா மீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அவங்க அப்பாவோட இருந்து ட்ராவல் பண்ணது. ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி நான் ஃபேமிலியோடு இருக்கும் போது கூட அவங்களுக்கு அப்பாவோட இருந்த ஒரு நிறைய தருணங்கள் இருக்குல்ல. ஏன்னா அப்பா வந்து பிஸியாக இருந்த டைம் ஒன்று, அதுக்கப்புறம் அப்பா உடம்பு சரியில்லாத போதும் அம்மா பார்த்துக்கிட்டாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ். ஸோ அதெல்லாமே இருக்கும்ல. ஸோ அது லாட் ஆஃப் மெமரிஸ். ஸோ அவங்க ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. தங்கச்சிங்க 2 பேரும் வந்து ஓகே, அவங்க வந்து லைக் கூஸ் பம்ஸ் மூமெண்ட். அவங்களுக்கு வந்து ஐயோ சூப்பர் ப்ரௌட் அப்படின்னாங்க. பிளாக் மட்டும் தான் இருக்கு, பார்த்துடலாமா? பிளாக் உள்ளே சார் அல்வா குடிக்கிறீங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க சார். நீங்க லைஃப்ல வாங்கின ஒரு அல்வா. என்னடா இது அல்வானே எனக்கு தெரியாதுப்பா. சினிமாக்காரங்களுக்கு நிறைய அல்வா கொடுக்குறாங்கன்னா சொல்லுவாங்க, நிறைய அல்வா வாங்குவோம் நாங்க தான். ஆமாமா. அதுலயே நாங்க கச்சேரி பண்ற காலத்துல எல்லாம் வந்து இப்ப வெங்கட் பிரபு எல்லாம் கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ கேட்டீங்கன்னா நிறைய அல்வா வாங்கியிருக்கோம். நிறைய பேர் கூட்டிட்டு போயிட்டு செக் எல்லாம் கொடுப்பாங்க, பேமெண்ட். அல்வா தான் அது, வரவே வராது. பவுன்ஸா பயங்கரமான பவுன்ஸ் எல்லாம் அடிக்கும். சோ அந்த மாதிரி நிறைய அல்வா வாங்கியிருக்கோம். ஆமா, ஏகப்பட்டது அல்வா சார். இதுதான் இப்போ சொல்கிறேன்ல, வெங்கட் பிரபு நான் சரண் ஷோ பண்ண வந்து இப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு. போயிட்டு ப்ரோக்ராம் முடிச்சு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டோம். வச்சு வந்து பேமெண்ட்லாம் போட்டு என்னடா அடுத்த வாரம் கேட்கும் போது தான் தெரியுது பவுன்ஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பவுன்ஸ் ஆயிடுச்சு. என்னடா வச்சுன்னா வச்சு பவுன்ஸ் ஆயிடுச்சுடா, ஃபோனு சுவிட்ச் ஆஃப், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு. அல்வா இப்போ நார்மல் 9 to 5 ஜாப் போகிறவங்களுக்கும் அல்வா தான், எங்களுக்கும் அல்வா தான். அல்வா தான் காமன் தான் அது. ஆமாமா, அற்புதம், சூப்பர். இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப அற்புதமாக முடிஞ்சிருச்சு. Thank you so much. பாவக்காய் ஜூஸ் தான் வந்து வேஸ்டா இருக்கு. இல்ல 3 கேமரா இருக்காங்க, அவங்க கொடுத்துலாம். அவங்க உஷார் சார், அவங்களுக்கு தெரியும் நம்ம ஷோ பத்தி, என்னைக்கு வெச்சாங்கன்னு கூட தெரியும். ஓகே, அடுத்த செக்மெண்ட் வந்து இப்போ சோஷியல் மீடியால வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு செக்மெண்ட். நாங்க வந்து அதை வந்து வேற லெவலா மாடிஃபை பண்ணி அற்புதமாக எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுவா அதுவா? நீங்க வந்து உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் அப்படியே சொல்லணும். இளையராஜா சாரா, யுவன் சங்கர் ராஜா சாரா? அது கண்ணை மூடிட்டு சொல்றேன், ராஜா சார் தான். ராஜா சார் தானா? ஓகே, ராஜா சாரா, ஏஆர் ரஹ்மான் சாரா? இளையராஜா சார். ராஜா சார். ஓகே, ராஜா சாரா, பரத்வாஜ் சாரா? அதாவது எனக்கு வந்து லைஃப் கொடுத்தவர்னா பரத்வாஜ். ஆமா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 10 பாட்டு கிட்ட அவர்கிட்ட பாடியிருக்கேன். எல்லாமே எனக்கு ஹிட்ஸாக கொடுத்தாரு. ஸோ அந்த விதத்தில் அப்படி சொல்லலாம். பட் எனக்கு எப்பவுமே மானசீகமாக ஒருத்தர்னா அது ராஜா அங்கிள் தான். ஸோ பட் இந்த கொஸ்டனுக்கு வேணால் மேபி ஐ கேன் ஜஸ்ட் பி லிட்டில் செல்ஃபிஷ் பை சேயிங் பரத்வாஜ் சார். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு சிங்கராக நான் இவ்வளோ பாட்டு பாடியிருக்கேன்னு பேசுறது வந்து அவரால் தான். ஆக்சுவலாக பரத்வாஜ் தான். பரத்வாஜ் சாரோட நீங்க பாடின பாடல ஏதாச்சும் உங்களோட ஃபேவரட் சாங் எங்களுக்காக பாடுறீங்களா? கண்ணும் கண்ணும் மோதிய வேளை சில நொடி நானும் சுவாசிக்கவில்லை, கடவுள் பார்த்த பக்தன் போலே கையும் காலும் ஓடவில்லை, நெற்றி என்ற மேடையிலே ஒற்றை முடியை ஆடவிட்டாள், ஒற்றை முடியில் என்னை கட்டி உச்சி வெயில் தூக்கிலிட்டாள், மனதில் இத்தனை ரணமா அட வலியில் இத்தனை சுகமா,
அடடா 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 பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் 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 இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. ஆஹா, சோ குட் சார். Thank you. எப்படி இவ்வளவு அற்புதமான வாய்ஸ் வச்சிருக்கீங்க? டெய்லி என்ன கபசுர குடிநீர் குடிக்கிறீங்களா? எப்படி இவ்வளவு சூப்பரா இருக்கு வாய்ஸ்? ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு 15-20 மினிட்ஸ் சும்மா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஓகே, அவ்வளவுதான். டெய்லி பிராக்டிஸ். பெரிய ப்ராக்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே பாடுவோம் அவ்வளோதான். மற்றவங்கலாம் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்கிறேன், ஒரு 15-20 மினிட்ஸ் சும்மா அப்படி ஒரு ஏதாவது ஒரு ராகம் சும்மா அப்படியே வச்சு சும்மா பாடுவோம். பரத்வாஜ் சாரா இல்ல தேவா சாரா? இது வந்து இப்போ நான் தேவா சார் சொல்கிறேன். ஓகே, வை? ஃபேன் பாய் மொமெண்ட். ஏன்னா அதாவது நம்ம வந்து எம்எஸ் விஸ்வநாதன், அதுக்கப்புறம் அவர் மியூசிக் முடிச்சு ராஜா அங்கிள் வந்தார், அதுக்கப்புறம் ரஹ்மான் ஒரு ஃபேஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 மியூசிக் டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் எனக்கு ஃபேவரட்ஸ் தான். வித்யாசாகர், அவருடைய மெலடிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் தேவா அங்கிள் வந்து வந்ததுக்கப்புறம் அந்த எனக்கு வந்து கானான்றது ஐம் நாட் ஸோ என்ன சொல்கிறது ஃபாண்ட் ஆஃப் கானா, பட் அவரோட மெலடி சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, மருதாணி கடனா கேட்கும் அந்த பாட்டு, தாஜ்மஹாலே அந்த சாங் இருக்கு. அப்புறம் வந்து ஊதா 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 பூ அது உன் பேர் சொல்ல ஆசைதான். இது வந்து எனக்கும் ஒய்ஃப்க்கும் ரொம்ப கனெக்டடான சாங். ஏன்னா 99ல் தான் இந்த பாட்டு படம் வந்துச்சு. ஐ திங்க் மின்சார கண்ணா. ஸோ நாங்கள் அப்போ ரேடியோவில் ஒர்க் பண்ணோம் 2 பேரும். அவங்களும் சிங்கப்பூர்லேருந்து ரேடியோவில் இருந்தாங்க, நான் செலிபிரிட்டி ஆர்ஜியா அந்த ஸ்டேஷனில், ரேடியோ ஸ்டேஷனில் ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணும்போது இந்த பாட்டெலாம் ரொம்ப ஹிட்டு. ஓகே. ஸோ எங்களுக்கு அந்த பாட்டு வந்து ஒரு நெடுஞ்சாலை தன்னை நான் கடந்தேனே என்று என் நிழல் கேட்டதம்மா உன் நிழல் எங்க என்று ஊதாப்பூல் வரும். ஆமா, உன்னில் நான் ஒரு பாதி என அந்த பாட்டை போட்டுட்டு அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். தெரியாதோ. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் மெமரிஸ் இந்த மாதிரி சாங்ஸ்ல. தேவா சாரோட சாங்ஸ் ரொம்ப மெமரிஸ் இருக்கு. ஓகே. சோனா ஐ லவ் யூ அந்த சாங் நிறைய இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அவர் ஃபேண்டாஸ்டிக் மெலடிஸ் கொடுத்துருக்காரு அவரோட சாங்ஸில். வந்து பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் காதல் வாழ்க, ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், டெலிஃபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம், போதும் கண்ணே நீ நடத்தும் நாடகமே. நல்ல சாங்ஸ்லாம் இருக்கு. அதனால ஒரு ஃபேன் பாய் இந்த ஒரு 2002K மொமெண்ட் இருக்குல்ல, நான் 2K கிட்ல, அதனால அந்த 2K மொமெண்ட் இருக்கு. ஓகே. அதுவும் இல்லாம தேவா சார் மூலமா உங்க லவ் இன்னும் நல்லா பிளாசம் ஆயிருக்கு. ஆமாம், நான் அவருக்கும் நான் ஆஹால அதான் 27 இயர்ஸ் ago நான் இன்னைக்கு போட்டேன் என்னோட இன்ஸ்டாகிராமில். 27 இயர்ஸ் ago வந்து 1999ல் ஆஹான்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததான்னு ஒரு சாங் இருக்கும். அது நானும் அப்பாவும் தான் பாடினோம். ஓகே. ஸோ அந்த சாங் அந்த டைட்டில் கார்டில் வந்து மலேசியா வாசுதேவன், உன்னி கிருஷ்ணன், ஐ திங்க் அதுக்கப்புறம் என் பேர் என்னமோ வரும் அதில், யுகேந்திரன் வாசுதேவன். அதுக்கப்புறம் 27 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த படத்துக்கு இந்த லிரிக்கல் வீடியோவில் அப்பா பேர் கீழே என் பேர் வந்துச்சு. ஸோ நான் போட்டிருந்தேன் ஆஃப்டர் 27 இயர்ஸ் லைக் இது நடந்திருக்கு அப்படின்னு. வாவ், 27 இஸ் யுவர் லக்கி நம்பர்னு நினைக்கிறேன் சார். 9 மேபி. 2 + 7 9. ஆஹா, அற்புதம். அடுத்ததாக தேவா சாரா ஹாரிஸ் ஜெயராஜ் சாரா? ஜெயராஜ் வந்து லைக் வெங்கட் பிரபு, சரண், நாங்களாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி ஜெயராஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எல்லாம் வந்து ஹாரிஸ் சார். நான் நேராகவே ஜெயராஜ் என்ன பண்ணுறேன் அப்படி தான் கேட்பேன். நான் வந்து அவங்க அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா பேர் வந்து ஜெயக்குமார், அவர் ஒரு கிட்டாரிஸ்ட், சங்கர் கணேஷ் அங்கிளோட ட்ரூப்பில் இருந்தார். ஸோ அந்த டைம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ நான் அவருக்கு ஜெயக்குமார் அங்கிள் நிறைய டிவோஷனல், நிறைய ப்ரைவேட் ஆல்பம்ஸ் இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு நான் போய் பாடுவேன். ஸோ அதனால் அப்போ பழக்கத்தில் வந்து அப்போ ஜெயராஜ் நான் மீட் பண்ணும்போதெல்லாம் சொல்லார், அப்பா இது 12 ஸ்ட்ரிங் கிட்டார்லாம் வாசிப்பான், அது கோல்டு மெடல்லாம் எடுத்திருக்கான், சினிமாலாம் கொஞ்சம் இது பண்ணோம், நீங்களாம் எதாவது சேர்ந்து எதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி ஃப்ரெண்டாகி நாங்கள் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் வந்துச்சு எனக்கும். நானும் வேறு இதில் இருந்தேன். அப்புறம் மின்னலே பண்ணும்போதெல்லாம் நான் அவ்வளோ டச்சில் இல்லை. பட் அதுக்கப்புறம் ஐ திங்க் லேசா பாடினேன், சாமியில் பாடினேன், ஃபியூ அதர் சாங்ஸ் பாடினேன். பட் அதெல்லாம் வந்து சிங்கர்ஸ் மாறி போச்சு, அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இன்னும் அந்த எங்களுக்குள்ள ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நான் எப்போவும் மெசேஜ் பண்ணி ஜெயராஜ் என்ன பண்ணுற ஜெயராஜ்னா நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணுவாப்புல, வாய்ஸ் நோட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்டில் அந்த பாண்டிங் இருக்குது. அதனால அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்காக ஹாரிஸ் சார். அடுத்ததாக ஸ்ரீகாந்த் தேவா சாரா இல்லை ஹாரிஸ் ஜெயராஜ் சாரா?
ஸ்ரீ வந்து அதுவும் ஒரு ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக. நாங்களும் ஒரு டைம் ட்ராவல் நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய அப்பாவோட ஷோஸ் கச்சேரியில் வந்து அப்போ வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சபேஷ் அண்ணனும் முரளினா வாசிப்பாங்க அந்த டைமில் கச்சேரி பண்ணும்போது. தேவா அவங்களோட பிரதர்ஸ். அப்புறம் சிவா இன்னொரு பிரதர் இருக்கார், அவரும் எங்கள் கச்சேரிலாம் வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனில் ஸ்ரீகாந்தும் எங்கள் கச்சேரிலாம் வாசிச்சிருக்கு. ஸோ நாங்கள்லாம் வந்து இந்த கச்சேரியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஊர்லாம் போவோம். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கீபோர்ட் பிளேயர். அது வந்து கீபோர்டு வந்து ஹார்மோனியம் மாதிரி வாசிப்பாப்புல, அப்படியே சும்மா வாசிப்போம், அந்த மாதிரி வாசிக்கும் சரி. ஸோ அதனால் அந்த ட்ராவல் இருந்துச்சு. ஸோ எங்களுடைய ஆரம்ப கால கச்சேரி டைம்லேருந்து வி ஆர் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரபு நாங்களாம் நைட்டு கச்சேரி முடிச்சுட்டு புகாரி இல்லை பிலாலில் போய் பிரியாணி சாப்பிட்டு அந்த 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 ஒரு மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதனால் அது ஸ்ரீகாந்த் நான் இதில் பண்ணேன், தேவதே கண்டென்ட்ல ஐ சாங் ஒன் சாங் ஃபார் ஹிம். ஸ்ரீகாந்த் தேவா சாரா இல்லை அனிருத் சாரா? கண்டிப்பாக அனிருத் தான் சொல்லுவேன். அனிருத் தானா? பிகாஸ் இது அப்பாவை யூஸ் பண்ணி ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறதுன்றதை விட ஆஸ் அ பர்சன் கைண்ட் ஆஃப் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. நான் நேற்று முந்தானேத்தும் அவங்க அந்த லக்ஷ்மி அக்கா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன்னா ஆல் வென்ட் வெல் ரைட் யுகி, ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணும்போது சொன்னேன், அப்பார்ட் ஃப்ரம் ஹி லைக் ஹிம் பீயிங் அ மியூசிக் டைரக்டர், நான் சொல்கிறேன் அக்கா ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆஸ் அ ஃபாதர் நான் சொல்கிறேன், சூப்பரான ஒரு பையனை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு, இல்லை அந்த மரியாதை லைக் அந்த சீனியாரிட்டி, ஒரு மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது மெசேஜஸ்க்கு, அது வந்து ஜென்யூனாக இருந்துச்சு. ஐ லைக் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப், இட் வாஸ் a very nice. So soulful sir. அப்படியே அந்த இயர் அந்த ஒரு எராக்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க. அந்த 24 படம் மாதிரி தான் அப்படியே ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு திருப்பி வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அமேசிங். அண்ட் எனக்கு இப்போ லைட்டாக ஃபீல் ஆகுது சார். ஏன் தெரியுமா? முடிய போகுது. ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனல் செக்மெண்ட் இட்ஸ் ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் மாதிரி, எக்ஸ்பிரஸோ. ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக ஜுர்ருன்னு போகுமோ அது மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் குடுக்குடுன்னு ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லணும். சரியா போச்சு. Are you ready? ரெடி. நான் ஒரு குழந்தை. வாவ். என் வழி தனி வழி. நோ சினிமா டைலாக், ஒன்லி ஓன் டைலாக். என் வழி என் வழி. உங்க வழி உங்க வழி தான். ஓகே. ஐ லவ் மை ஃபேமிலி. சூப்பர். ஐ ஹேட் ஜெலசி. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. வாழ்க்கை. அற்புதம். நான் அடிக்கடி தூங்குவேன். என் வாழ்க்கை என் குடும்பம். அற்புதம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா தான். ஓகே. எனக்கு கோபம் வந்தா அதான் அழிக்கணும் சொன்னேன். கோவம் வந்தா கொந்தளிச்சிருவீங்களா? கொந்தளிச்சு என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கோவம். ஓகே. நான் ஜாலியா இருந்தா பாட்டு பாடுவேன். ஆஹா. என் காதல் என் மனைவி. ஆஹா. என் வாழ்க்கை பாடங்கள் கடந்து வந்த பாதை. அற்புதம். நான் கேட்டது கிடைச்சது. அதான் அடுத்த கேள்வியாவே கேட்கணும்னு கேட்டது எல்லாமே கிடைச்சிருச்சா? அற்புதம். அடிக்கடி சொல்ற போய் இதோ வந்துட்டே இருக்கேன். இது வந்து ஜென்யூனான ஒரு ஆன்சர் சார், எல்லாருமே ரிலேட் பண்றது. அற்புதம். முடிஞ்சிடுச்சு, ஃபாஸ்டா முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஷோ ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க பின்னாடி பார்த்தா தெரியும், வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாமே ரொம்ப அழகா ஏதாச்சும் எழுதி சைன் பண்ணுவாங்க. ஒரு அற்புதமான செலிபிரிட்டி நீங்க வந்திருக்கீங்க, அதுவும் நியூசிலாந்துல இருந்து நாங்க வந்து கடத்திட்டு வந்து உங்களை நம்ம ஷோக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். சைன் பண்றதுக்கு ரெடியா? ரெடி. Tontadoin, here's the cup, waiting for your sign. ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப ஜோவியலா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நிச்சயமா உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். It's something different. ஆஹா, சூப்பர். அதே மாதிரி கோட் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸுமே எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நீங்களும் நிறைய கேள்விகள், நல்ல டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் நிறைய கேள்வி கேட்டீங்க. ஹோப்ஃபுல்லி லைக் மக்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல்வேஸ் ஜெயா டிவியில் எப்பவுமே நான் வந்து வர்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் வெரி டேலண்டட் அண்ட் ஸ்மார்ட் ஆக்டர் அண்ட் சிங்கர் யுகேந்திரன் வாசுதேவன் அவர்கள் ரொம்ப சூப்பரா போச்சு. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from Pawan.